நான் இது சித்த ஆகிறதுக்கு முன்னாடி சித்தான புதுசுல ஒரு கிறிஸ்டியன்ஸ் அவர் கவுண்டர் அவர் என்ன செய்தார், கிறிஸ்டியன்ஸில் சேர்ந்தார் சிலோன்ல இருக்கும்போது. அவர் இங்க என்ன செய்தார், இங்க நான் சித்தான பிற்பாடு நான் ஏற்கனவே சைக்கிள் கடை வச்சிருக்கும் போது அவர் கான்ட்ராக்ட். அப்ப என் சைக்கிள் கடைக்கு அடிக்கடி வருவார். இந்த வகையில தான் அவருக்கும் நம்மளுக்கும் பழக்கம் இருந்தது. இப்ப திடீர்னு சித்தாகி பல அற்புதங்களை நடந்த உடனே நம்ம கூடயே வந்து இருந்துகிட்டு இருப்பார். என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பார், ஆராய்ச்சி பண்ணுவார். அப்ப திடீர்னு வர்றவங்களுக்கு எல்லாம் அங்க இருந்து வர்றாங்கன்னா ஏதாவது உபதி கொடுத்தா போறோம், ஸ்ரீக்கெல்லாம் நல்லா இப்போ திடீர்னு ஏதாவது பேயெல்லாம் நான் ஓடுறேன் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த உணர்வின் அலைகள் எப்படி இருக்குன்னு என் குருநாதருக்கு முதல்ல கொடுக்க போகும்போது ஒரு மனித உடலை என்னென்ன செய்து எப்படி பேருங்கிறத அறிந்து கொள்வதற்காண்டி சில தவறுகளை கொடுத்திருந்தார். அப்ப சாதாரணமா நாம எண்ணி இது பண்ணோம்னா அந்த உபதி கொடுத்த உடனே அது எதுனாலும் சரி அது நல்லா உடனே 2 நாள் 3 நாள்லயே அது தெளிவாக தெரிந்து போகும். இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவர் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். இதன் அடிப்படையில அவருக்கு வேண்டிய ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு வாத நோய் வந்தது. அது வந்து கேரளாவில் போய் அவங்க ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது, அந்த சீக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது சொல்றது. அப்போ அங்க இருந்து என்ன செய்யிட்டாங்க, எல்லாம் போய் கண்ணுக்கு நல்லா நின்று போச்சு, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தூக்கிட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு 6 மாசம் அங்க போட்டு வந்து கொஞ்சம் வசதி படைச்சோம் இவருக்கு வேண்டியவர். அப்ப தூக்கிட்டு வந்த உடனே வர்ற வழியில் என்ன செய்யிட்டாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கிற இடத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே சில நேரம் கொஞ்ச நேரம் இது பண்ண ஒரு பாடு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நீங்க பிரேயர் இருங்க, அவர் எந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணும். அப்ப குருநாதர் இருக்கிறார். அப்ப அந்த உணர்வின் சக்தி என்னென்ன செய்யணுங்கிற வகைகளுக்காண்டி சில இதுகளை இது பண்றார். அப்ப இது பண்ணோன்னு எந்திரிச்சு வெளியில வந்துட்டார். கொஞ்ச நேரத்துல ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு இது பண்ண உடனே எந்திரிச்சு நடக்க முடியாது, எல்லாம் இதாகி போச்சு, செத்து போடுவோம், நீங்க தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போடுறோம்னாலும் உயிர் போடுவோம் அப்படிங்கிற இங்க இறக்க போகும்போது கார்ல கொண்டு இப்படி இறக்கி வச்சு ரூமுக்குள்ள போட்டு எந்திரிச்சு நடக்கிறார். வந்த உடனே கதவை தட்டுறாங்க, வீட்டுல போட்டு பூட்டி வச்சுக்கிட்டீங்க தரங்கடா அப்படின்ட்டு. கை வராது ஒண்ணு வராது. அந்த மாதிரி இருந்து திடீர்னு எந்திரிச்சு கதவை தட்டின உடனே வெளியில வந்தார். இதை பார்த்துட்டு அந்த கிறிஸ்டியன்ஸ் நம்ம மேடம் முழு நம்பிக்கை சர்ச்சுக்கு முன்னாடி தான் இங்க இருக்குது. இப்படி பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருந்த உடனே இவர் கிறிஸ்டியன்ஸ் இங்க வந்து இருந்த உடனே நீ அங்க போய் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாருங்க அங்கேயே நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கா வெள்ளம் பண்ணி இல்லைங்க. அப்ப அந்த சர்ச்சில் இருந்து ஒரு குழந்தை கூட ஒரு பிறை ஊமையா இருந்தது கூட திடீர்னு அதை பேசி நல்லாச்சு. அதன் வெளியில் அவர் கொஞ்சம் இன்னொரு சித்தான சில இதுகளை செயல்படுத்த போகும்போது அங்க ஒரு நிலைகள் ஏற்படுது. அப்போ அந்த சர்ச்சிலிருந்து என்ன செய்யறாங்க, இவங்க எங்க போகக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு விரோதமானது, பல மோசமானது அப்படிங்கிற நிலையில அவங்க எல்லாம் பேய்களை வணங்குறாங்க, நீங்க இந்த மாதிரி இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி சில இதுகள் எல்லாம் சொல்லி இதுக்கு வரப்போ போகும்போது பேய் இதுங்கிற வகையில இந்த ஆளுக்கு விளக்கம் சொல்லிட்டு வந்து அப்படி இதெல்லாம் கண்ணுற்று பார்த்தோன்னே எல்லாம் நல்லா போச்சு. இப்ப அந்த குழந்தை பேசி இந்த மாதிரி வந்துச்சுங்கிற நிலையில இந்த சீக்கா இருந்து வந்தாரு. அவங்க வீட்டுக்கு என்ன செய்யிட்டாங்க, விருந்து கூட்டு போனாங்க. யாரும் இவரையும் சேர்த்து அவர் சொந்தக்காரர் இல்ல, இது நல்லா போச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அவரு கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரணும், எல்லாம் நாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும், நீங்க கண்டிப்பா வரணும்னா நான் போனோம்னு என்ன செய்யிட்டாங்க, அவங்க நல்ல வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் குழம்பு வச்சாங்க. வெண்டைக்காய் குழம்பு வச்சோன்னு இவர் கிறிஸ்டியன்ஸுங்க. யாரு இவரு கிறிஸ்டியன்ஸ். அதனால கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் கூட அவங்க மூதாதைகள் இந்த வெண்டைக்காய் குழம்பு அவங்களுக்கு ஆகாதவங்க, வெண்டைக்காய் அவங்களுக்கு ஆகாதவங்க கொலை பிரகாரம் தான் அந்த இது சட்டம். கிறிஸ்டியன்ஸா மாறினாலும் கூட இந்த உணர்வு ஆழமாக பதிஞ்சிருக்குது. அங்க கொண்டு போன உடனே சாப்பாடு போட்டு இந்த இது பார்த்தோன்னா ஐயோ எனக்கு வயிற்றாலும் பார்த்தாலும் இப்பவே கடப்படான்னு அலசுதுங்க அப்படிங்கிறாரு. யாருங்க வயிற்று அலசுதுங்க, நான் இப்ப எந்திரிச்சு போறேங்க, என்னை இப்படி கொண்டு மாட்டி வச்சுட்டாங்களே, இந்த வாசனை பட்டாலும் எனக்கு ஆகாதுன்னு சொல்லி போட்டு என்ன செய்யிட்டாரு, தடாப்படான்னு எந்திரிச்சாரு. உண்மையிலேயே வயிற்றால போகுங்க அவருக்கு. யாருங்க உண்மையிலேயே வயிற்றால போகுங்க. பார்த்தோன்னு இப்படி பண்ணிட்டீங்க, நான் சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டேன்னு, எனக்கு வெண்டைக்காய் சேராது, என் குலத்துக்கு ஆகாதுங்க, என் குலதெய்வத்துக்கு ஆகாதுங்க அப்படின்னாரு. சரின்னு விட்டுட்டாங்க. ஆனா போய் சாப்பிடல, எனக்கு என்ன முடியாதுன்னு விட்டுருங்க அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் அடுத்தாப்படி இன்னொருத்தர் வீட்டுல இன்னொரு நாள் இது பண்ணி வச்சிருந்தேன். அப்ப நான் சொன்னேன், இந்த வெண்டைக்காயை பொடியா நறுக்குங்க,
நல்லா இது பண்ணி அந்த வெண்டைக்காயனே தெரியக்கூடாது, நல்லா பொரியல் பண்ணி பிரமாதமா வச்சிருங்க அப்படின்ட்டு. அவங்க வீட்டுல விருந்து வச்சவங்க என்ன செய்யறாருங்க, ரசிச்சு சாப்பிடுறாங்க. வெண்டைக்காயின்னு தெரியல, இது என்ன காய்ங்க புதுசா இருக்கு அப்படின்னா. சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஜோரா பண்ணி வச்சிருங்க, இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. எப்படி உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்காங்க. அடாடாடா இன்னைக்கு பார்த்தோம்னா இது என்ன பொரியல்னு தெரியலைங்க அப்படின்னு. அது அற்புதமான பொரியலுங்க, புது காய்கறிங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்ன உடனே அப்புறம் எல்லாம் போச்சு. அப்புறம் அது வரையும் சொல்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏன்னா உடனடியே சொன்னோம்னா போகுது, திடீர்னு அந்த எண்ணம் வந்தாலும் வந்துடும். அன்னைக்கு சாயங்காலம் வரையும் நாம் இங்கதாங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே இந்த வெண்டைக்காய் அதே ஊர்ல தான், மானூருங்கிற ஊர்ல அதே ஊர்ல வெண்டைக்காய் போட்டவங்க வாசனை வந்தது அப்படின்னு வருத்தப்பட்டு விட்டாங்க. அவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை இதை செய்ய சொன்னது. 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு. மத்தியானம் அதுலயே தான் வெண்டைக்காய் கலந்து ஒரு வடையும் சுட சொன்னது. போட்டு அது ஒரு இது பண்ணி ஜோரா இந்த மாவுல போட்டு இது பண்ண சொல்லி போட்டு கொடுத்தது. அதையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அற்புதங்க, என்ன இது என்ன ஸ்பெஷல், என்ன சாமி நீங்க ஸ்பெஷலா ஏதாவது சக்தி கொடுத்தீங்களா அந்த வடைகள்லாம் அப்படின்னு. ஆமா ஆமா சக்தி நிறைய கொடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதெல்லாம் பண்ண ஒரு பாடு எல்லாம் அன்னைக்கு போராட்டி விட்டாச்சு. மறுநாள் என்ன செய்தவங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போன உடனே வெண்டைக்காய் எதுல தயார் பண்ணது பாருங்க, இந்த வெண்டைக்காய் இப்படி இப்படி செய்யுதுன்னு விஷயத்தை சொன்னது. அப்புறம் இதெல்லாம் பார்த்து சொன்னது. இப்ப நீ ஒரு மதத்தின் அடிப்படையில பிடிக்கலைங்கிற வகையில இங்க போய் சேர்ந்து இருக்கிறீங்க. ஆனா அந்த குலத்தின் அடிப்படையில உங்ககிட்ட ஊற வச்சு ஆகாதுங்கிறப்போ இந்த உணவுடைய எதிர்நிலை ஆக போகும்போது என்ன ஆகுது, எனவே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விவரத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதை பிரிச்சு அவரே இருந்து செய்ய சொல்லி அதை செய்ய சொல்லி சாப்பிட்டேன். எனக்கு ஆகாது அப்படின்னாரு. நேற்று சாப்பிட்டு சாப்பிட்டீங்க, உங்களுக்கு ஆகல, இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஆகல அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு விளக்கத்தை சொன்னேன். இந்த மாதிரி மூதாதிகளுடைய இதுகள் எல்லாம் முந்தி போர் முறைக்கு போக போகும்போது இனம் கண்டு கொள்வதற்காக தான் இப்படி எல்லாம் வச்சது.